எக்ஸ்டர்னல் திங்ஸ், அதாவது வெளிப்புற விஷயங்கள் மேலே தான் நம்ம வந்து ஆசைப்படுறோம். இதனால என்ன ஆகுது, ஒரு வெப் ஆஃப் டிசைர்ஸ், ஒரு ஆசைகளின் வலையில போய் நான் வந்து மாட்டிடுறோம். நவால் ரவிகாந்த் வந்து என்ன சொல்றாருன்னா, மொமெண்ட் மினிட்க்கு மினிட் வந்து உங்களுக்கு அந்த என்லைட்மெண்ட், ஒரு ஞானம் வந்து பிறந்துட்டே இருக்கும். நிறைய பேர் காசும் பண்ணாங்க, நிறைய பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க. ஆனால் அவங்க யாருமே சந்தோஷமா இல்லை. வந்து லாட்ரி வின் பண்ணுறாங்கல்ல, லாட்ரி வின் பண்ணும்போது அந்த மொமெண்ட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்களோட பழைய லெவல் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு அவங்க வந்து போயிடுவாங்களாம். ஹலோ கைஸ், நான் உங்கள் ஹரிஷ் ஸ்ரீகாந்தன். நவால் ரவிகாந்த் வந்து இந்த ஹாப்பினஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, டோன்ட் டேக் யுவர் செல்ஃப் சீரியஸ்லி பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் அ மங்கி வித் அ பிளான். இப்போ நம்ம எல்லாருமே வந்து குரங்கு தான், என்ன நம்மகிட்ட ஒரு பிளான் இருக்கான். இப்போ ஹாப்பினஸோட டெஃபினேஷன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு ஃப்ளோவில் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இல்லாட்டி நான் நினச்சது வந்து சாதிச்சா நான் வந்து சந்தோஷப்பேன், நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் நவால் பொறுத்தவரை அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்டேட், அது ஒரு நிலை, ஒரு மனநிலை. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நான் அதை அச்சீவ் பண்ண தான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் திங்ஸ், அதாவது வெளிப்புற விஷயங்கள் மேலே தான் நம்ம வந்து ஆசைப்படுறோம். இதனால என்ன ஆகுது, ஒரு வெப் ஆஃப் டிசைர்ஸ், ஒரு ஆசைகளின் வலையில போய் நான் வந்து மாட்டிடுறோம். ஸோ இது மாதிரி நிறைய டிசைர்ஸ் வந்து நம்மளோட லைஃப்ல இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு எப்பவுமே ஒரு கவலை, நிறைய ஆங்ஸைட்டி நம்மளோட லைஃப்ல இருக்கு. ஸோ நவால் ரவிகாந்த் என்ன சொல்றாருன்னா, ஹாப்பினஸ்னா என்ன தெரியுமா, ஆப்சன்ஸ் ஆஃப் டிசைர்ஸ். எவ்வளோக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் இந்த டிசைர்ஸ், உங்களோட ஆசைகள் வந்து கம்மியாக இருக்கோ அவ்வளோக்குள்ள நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. இப்போ நான் ஒரு புது கார் வந்து புக் பண்ணியிருக்கேன்னா, அந்த கார் வந்து வீட்டுக்கு வர வரை அதை பற்றி நான் ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணியிருப்பேன். ஃபோரமில் போய் அதை பற்றி படிப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ண, அது ரேட்டிங்ஸ்லாம் வந்து பார்ப்பேன் இல்லையா. ஆனால் ஒன்ஸ் அந்த கார் வந்து என்னோட கராஜ் வந்ததுக்கப்புறம் நிஜமாவே என்னோட சந்தோஷம் வந்து மாறுமானா இல்லை. ஏன்னா இந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ்னால ஒரு சந்தோஷம் வருது நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, அது வந்து டெலியூஷனா அது ஒரு மாயை. நவால் ரவிகாந்த் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு டிசைர் மேல அட் அ டைம் வந்து நீங்க வச்சுக்காதீங்க. ஏன்னா டிசைர்னு ஒரு விஷயம் இருந்தா அந்த ஏரியால வந்து கண்டிப்பா நீங்க வந்து சந்தோஷம் இருக்க மாட்டீங்க. அதனால மல்டிபிள் டிசைர்ஸ், மல்டிபிள் ஆசைகள் வந்து வைக்காம, இதான் ஒரு விஷயம் மேல நீங்க வந்து டிசைரோ ஆசைகளோ வச்சேன்னா அந்த ஏரியால நான் அவ்வளவா சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க முதல்லயே அதோட பீஸ் வச்சுடலாம், ஒரு சமாதானமா ஆயிடலாம். என்னோட லைஃப் நீங்க வந்து எடுத்தீங்க, ரெண்டு பெரிய விஷயங்கள் வந்து நடந்துருக்கு. ஒன்னு வந்து கரியர்ல வந்து நான் வந்து க்ரோ ஆகணும், ஒன்னு யூடியூப்லயே ஒரு மார்க் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். இப்போ நான் இது ரெண்டுத்து மேலேயும் வந்து ஆசைப்பட்டேன்னா என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு ஸ்பேஸ்லயுமே நான் வந்து சந்தோஷம் வந்து எனக்கு வந்து அடிவாகும். அதனால என்ன பண்றேன், யூடியூப் வந்து என்னோட பேஷன் சொல்லிட்டு அது வந்து தள்ளி வச்சுட்டு என்னோட கரியரில் எப்படியா நான் க்ரோ ஆகணும் அது மேலே என்னோட ஆசைகளை வந்து வைக்கிறேன். ஸோ என்னோட கரியரில் அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வரை நான் வந்து என்னோட சந்தோஷம் அடி வாங்கும்னு சொல்லிட்டு முதல்ல ஐ மேட் பீஸ் வித் தட். ஏன்னா டிசைர் இஸ் அ கான்ட்ராக்ட் யூ மேக் வித் யுவர் செல்ஃப் டு பி அன்ஹாப்பி அன்டில் யூ கெட் வாட் யூ வாண்ட். ஸோ எந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப வந்து ஆசைப்படுறீங்களோ அந்த ஏரியாவில் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுற வரை நீங்கள் வந்து உங்களோட சந்தோஷம் அடி வாங்கும்னு சொல்லிட்டு முதல்லயே அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் எந்த விஷயத்து மேலே நீங்கள் வந்து டிசைர் வந்து வைக்கணும், எது மேலே ரொம்ப ஆசைகள் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இது என் லைஃப்பில் நீடா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு ஏரியா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அது மேலே ஆசைப்படணும். ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு சந்தோஷம் அடி பண்ணலாம், ஆனால் அந்த மற்ற ஏரியாலாம் இருக்கு தெரியுமா, அதில் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். கைஸ், ஹாப்பினஸ்க்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் பிரசன்ஸ். இந்த மொமெண்ட்ல வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போறீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்து அந்த மரத்தை பார்த்து ரசிக்கிறதோ, இல்லாட்டி அந்த பில்டிங்ஸ் பார்த்து ரசிக்கிறதோ நம்ம எதாவது பண்ணுறோமா? இல்லை. இதை பாஸ்ட் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருப்போம், இல்லாட்டி ஃபியூச்சருக்கு வந்து நம்ம பிளான் பண்ணியிருப்போம். இதனால என்ன ஆகுதுன்னா, கரண்டாக இருக்கிற பியூட்டியை நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதே இல்லை. அதனால கிரேட்ஃபுல்லாக ஒரு நன்றி உணர்ச்சி நம்ம லைஃப்ல இருக்கிறது இல்லை. ஸோ நவால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பாஸ்ட் விஷயங்கள், அவரோட பாஸ்ட் மெமரிஸாக இருக்கலாம், ரிக்ரெட்ஸ் வருத்தங்களாக இருக்கலாம், பழசில் யாரெல்லாம் மீட் பண்ணவங்களா இருக்கலாம், அவர் பழசில் போன எல்லா ட்ரிப்ஸும் எதை பற்றியுமே பாஸ்ட்டை பற்றி அவர் நினைக்கவே வந்து மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ப்ரெசென்ட் பாஸ்ட்டோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்களோ உங்களோட ஹாப்பினஸ் ரொம்ப அடிவாகும். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் இருந்தால் அந்த ஹாப்பினஸை உங்களால் வந்து டேஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் இருந்தால் தான் என்லைட்மெண்ட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். என்லைட்மெண்ட்னா என்ன? இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல், ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு, அப்புறம் விஸ்டம், அந்த ஞானம், இது எல்லாமே எப்போ ஆகும்னா நீங்கள் ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் வந்து இருக்கணும். அதனால தான் சொல்கிறாங்க, என்லைட்மெண்ட் இஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் அவர் தாட்ஸ். எவ்வளோ சூப்பரான ஒரு சேயிங் பாருங்களேன். நம்மளுக்கு நிறைய வந்து தாட்ஸ் இருக்குது, ஒரு க்ஷணத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து தாட்ஸே இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த மொமெண்ட்டில் வந்து இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு ஞானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால தான் சொல்கிறாங்க, மியூசிக் இஸ் த சைலன்ஸ் பிட்வீன் த நோட்ஸ். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ தாட்ஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் இருக்கீங்களோ என்ன ஆகும்னா மொமெண்ட் மினிட்க்கு மினிட் வந்து உங்களுக்கு அந்த என்லைட்மெண்ட், ஒரு ஞானம் வந்து பிறந்துட்டே இருக்கும் டெய்லியே. நம்மள நிறைய பேர் வந்து நினைக்கிறோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோம்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஆகுது, நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பாத்தில் போகும்போது அது மேலே ரொம்ப ஆசைப்படுறோம். நிறைய ஆசைப்பட்டால் என்ன ஆகும், நம்ம சந்தோஷம் வந்து அடிவாகும். ஸோ சக்ஸஸ்க்கும் ஹாப்பினஸ்க்கும் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் நவால் ரவிகாந்த் எடுத்தால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் முன்னேறினார், நிறைய காசு பண்ணார், நிறைய ஸ்டேட்டஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அவரை மாதிரியே அவரை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பாத்தில் வந்து போனாங்களாம். நிறைய பேர் காசும் பண்ணாங்க, நிறைய பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க. ஆனால் அவங்க யாருமே சந்தோஷமா இல்லை. கைஸ், ஹெடோனிக் அடாப்டேஷன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னு என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த லெவல் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு திருப்பி நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து லாட்ரி வின் பண்ணுறாங்களே, லாட்ரி வின் பண்ணும்போது அந்த மொமெண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்களோட பழைய லெவல் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு அவங்க வந்து போயிடுவாங்களாம். அதனால தான் ஒரு ஃபீல் நான் ரொம்ப கெத்தாக இருக்கணும், ரொம்ப அதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் சக்ஸஸ் நோக்கி போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸும் வரும், உங்களுக்கு அந்த நேரத்தில் சந்தோஷமும் வரும். ஆனால் அந்த சந்தோஷம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறுத்துவீங்களா? நிறுத்த மாட்டாங்க. நான் இன்னும் அச்சீவ் பண்ணணும், இன்னும் பெரிய கோலை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரேட் ரேஸில் நீங்கள் போயிட்டே வந்து இருப்பீங்க. அதனால உங்களோட ஹாப்பினஸ் வந்து அடிவாகும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட. அதனால் எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்.
இப்போ நம்ம கிட்ட யார் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு கேட்டால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், உசைன் போல்ட் வந்து சொல்லுவோம், இல்லாட்டி வந்து ஈலான் மஸ்க் வந்து சொல்லுவோம், இல்லாட்டி சத்தோஷி நாகமோட்டோ அந்த பிட்காயின் வந்து கண்டுபிடிச்சாரு தெரியும், அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நவால் பொறுத்தவரை யார் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்னா அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஜெர்சின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் என்னன்னா அவர் சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் அவரோட லைஃப் வந்து வாழ்வாராம். மனசளவில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து இருப்பார், ரொம்ப ஹெல்த்தியாக அவரோட உடம்பு வந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் சுற்றி வந்து யார் வந்து நிறைய சம்பாதிச்சாலும் சரி, கம்மி காசு பண்ணாலும் சரி, அது அவரை வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாதான். அந்த மாதிரி மக்கள் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி நவால் சொல்கிறாரு. ஸோ நவால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரூமில் போய் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ரொம்ப குவைட்டாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் எது பண்ணாலுமே அது வந்து சந்தோஷத்தில் தான் போய் வந்து முடியும். ஸோ அந்த பீஸை தேடி எப்படி நம்ம போகிறது, ஒரு சமநிலை எப்படி வந்து அச்சீவ் பண்ணணும்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம், வெளியே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னா சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம சுற்றி அன்லிமிட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கே. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஆசைகளை வந்து கம்மி பண்ணுங்கள், இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. இன்டர்னல் ஹாப்பினஸ், இங்கே வந்து ஹாப்பினஸை தேடுங்க, வெளியில் தேடாதீங்க. சந்தோஷத்துக்கும் உங்களோட ஹேபிட்ஸ் தான் ரொம்பவே வந்து முக்கியம். 5 chimps தியரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு குரங்கு எடுத்தீங்கன்னா அந்த குரங்கோட பிஹேவியர் வந்து எப்படி வந்து நிர்ணயிக்கப்படும்னா, அதை சுற்றி எந்த 5 குரங்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இதோட பிஹேவியர் வந்து டிசைட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, உங்களை சுற்றி நிறைய சக்ஸஸ்ஃபுல் மக்கள் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் விளையாட போனால் கூட உங்களை சுற்றி நிறைய சந்தோஷமான மக்கள் வந்து இருக்கணும். யார் வந்து எப்போ பார்த்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கணும், யார் எப்போ பார்த்தாலும் நொட்டு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் தள்ளி இருக்கணும். ஸோ சந்தோஷமாக இருக்க நவால் வந்து நம்மளுக்கு ஒரு 7 டிப்ஸ் வந்து கொடுக்குறாரு. முதல்ல மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேட் பண்ண என்ன ஆகும்னா, உங்களோட தாட்ஸ் வந்து கம்மியாகும். தாட்ஸ் வந்து கம்மியானா நீங்கள் ரொம்ப அவேராக இருப்பீங்க, ஒரு விழிப்புணர்வு வந்து ஜாஸ்தியாகும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது, மற்றவங்களுக்கு தேவையில்லாமல் நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம். ஸோ ஒரு விஷயம் நடந்தால் அதுலேருந்து ஏதாவது பாசிட்டிவாக நம்மளுக்கு எதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நவால் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனோடனே அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணாருன்னா, நிறைய ஃபோட்டோஸ் வந்து அவரோட இன்பாக்ஸ் வந்து அனுப்பிச்சாராம். உடனே அந்த 4 மணி இவருக்கு சவால் கான் ஆயிடுச்சான், எனக்கு இதுக்கு இவ்வளோ ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிங்க, பெஸ்ட் ஃபோட்டோஸ் வந்து அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன யோசிச்சார்னா, சரி நான் அவர் வந்து ஜட்ஜ் பண்ண வேணாம், இதுலேருந்து எதாவது என்னால் பாசிட்டிவாக எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுச்சு, என்கிட்ட இப்போ இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கு, இதில் பெஸ்ட் என்னவோ நான் சூஸ் பண்ணலாமே. கைஸ், மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆசைகள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து இருக்கலாம். ஸோ ஆசைகளை கம்மி பண்ணுங்கள். நாலாவது, கேஃபேன் எப்போ வந்து நவால் வந்து ஸ்டாப் பண்ணாரோ அவர் ரொம்பவே ஸ்டேபிளான பர்சனாக வந்து மாறிட்டாராம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட். நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பீஸ் ஆஃப் பாடி ஈக்குவல் டு பீஸ் ஆஃப் மைண்ட். ஃபைனலாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போதுலாம் நான் ரொம்ப ஹாப்பியான பர்சன் சொல்லிட்டு முதல்ல வந்து சொல்லிடுங்க. அப்படி சொன்னீங்கன்னா எப்போல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுறீங்களோ ரொம்ப ஹாப்பியான பர்சனாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும். அவங்களும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கைஸ், ஃபைனல் டிப் என்ன தெரியுமா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்துருக்கலாம். கைஸ், உங்களுக்கு இன்றைக்கி 4 சேலஞ்சஸ். முதல்ல வந்து உங்களோட டிசைர், ஆசைகளை கம்மி பண்ணுங்கள், சந்தோஷத்தை வந்து ஜாஸ்தி பண்ணுங்கள். ரெண்டாவது, ப்ரெசன்ஸ். இந்த மொமெண்ட்டில் இருந்தீங்கன்னா லைஃப்பை ஒன்றுவே என்ஜாய் பண்ணலாம். சக்ஸஸ்க்கும் ஹாப்பினஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலாக உள்ளே வந்து தேடுங்க. ஃபைனலாக நம்ம 7 டிப்ஸ் வந்து பார்த்தோம். அதில் எனக்கு 2 ஃபேவரட் என்னென்னா, ஒன்று, சந்தோஷமான ஒரு பர்சனாக நீங்களே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்கள். கைஸ், நம்மளுக்கு 3 சாய்ஸஸ் தான். ஒன்று, அந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணுவீங்களான்னு பாருங்கள், முடிஞ்சதுன்னா சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதை விட்டுட்டு ஜஸ்ட் மூவ் ஆன். ஓகேவா? ஏன்னா லைஃப்ன்றது ரொம்ப சின்னது கைஸ், இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். கன்ஃபியூஷன்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா, we have 2 lives, the second begins when we realize we only have one. கைஸ், இதோட இந்த புக் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பார்க்குறோம்னா, எப்படி நம்ம நிறைய புக்ஸ் வந்து படிக்கிறது, நிறைய விஷயத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நிறைய பிளேலிஸ்டோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், நாலேஜ் வித்வுட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் யூஸ்லெஸ். அடுத்த வாரம் பார்க்குறது ஹரி ஸ்ரீகாந்தன், signing off. Rose.